அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. நம்மளுடைய பதிவுல தொடர்ந்து நம்ம நடைமுறையில், அதாவது நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பதிவுல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதையும் நம்ம பதிவுல தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாமே முன்னோர்கள் சொன்னதுதான், நம்ம சொன்னது எதுவுமே கிடையாது. ஸோ அது சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், சில விஷயங்கள் நம்ம மறந்துடுறோம். மறந்த அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையிலும் இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது நம்ம சொல்லித்தரணும். அதாவது அவங்களுக்கு தெளிவா ஒரு புரிதல் கொடுத்தாதான் அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொண்டு போவாங்க. அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் லென்த்தா நம்ம அதை பொறுமையா சொல்லி தர்றது. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்க போய் பார்க்கலன்னா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பழமொழி தான் பார்க்க போறோம். இந்த பழமொழியும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் முன்னோர்கள் அது மூலமா என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இப்போ அதை எப்படி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து நம்மளுடைய பதிவுல நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் கொஞ்சம் வீடியோ லென்த்தா போகும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா புலின்னு நம்ம சொல்லும் போதே அது வேட்டையாடி சாப்பிடக்கூடியது இல்லையா? விலங்குகளை தான் அது உணவாக சாப்பிடும். ஸோ புல்லை அது கண்டிப்பா சாப்பிடாது. ஸோ இதை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எந்த இடத்துல பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு வரட்டு கௌரவம், அதே மாதிரி ஒரு திமிர், ஒரு ஒரு அடங்காத தன்மை, அது அவங்களுடைய நிலையிலிருந்து கீழே வராம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல இந்த பழமொழி பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ புலி அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அது நம்மளுடைய தேசிய விலங்கு இல்லையா? 1973 இருந்தே ஏப்ரல் மாதத்துல இருந்து அதை நம்மளுடைய தேசிய விலங்கா அதை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய அந்த கம்பீரம், அந்த தோற்றம், அது வேகமா போகக்கூடியது, அதெல்லாம் வச்சு அதை ஒரு தேசிய விலங்கா அதை செலக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அது பாக்குறதுக்கு பூனை மாதிரி இருந்தாலும் அது ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விலங்கு அப்படின்றத புராண காலங்கள்லயும் இலக்கியங்கள்லயுமே அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல, நிறைய அதை கோயில்கள்ல அதை நிறைய தெய்வங்களுக்கு ஒரு வாகனமா கூட நம்ம பார்த்திருப்போம். ஸோ புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. இப்போ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா சில விலங்குகள் புல்லு சாப்பிடாதுதான், அது அதுக்குன்னு உள்ளதுதான் அது சாப்பிடும் இல்லையா? சில விலங்குகள் புல்லு சாப்பிடும். சில விலங்குகளுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணும்னா, இதை சாப்பிட்டுட்டு அந்த அருகம்புல் மாதிரி அந்த புல்லை சாப்பிட்டுட்டு வாந்தி எடுக்கிறதையும் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த டைம்ல அது புல் சாப்பிடுறதே நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு அது சாப்பிடறதுக்கு இல்லை, அது உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது. இது கூட நம்ம ரோட்டோரமா அந்த நாயெல்லாம் கூட அந்த சாப்பிட்டுட்டு டக்குன்னு வாந்தி எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல அது பயன்படுத்துது. ஸோ அப்போ இது உணவை மெயின் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது புல்லு சாப்பிடாது அப்படின்னு சொல்றது. இப்ப இதுக்கு மட்டும்தான் இந்த பழமொழி சொல்லியிருப்பாங்களா? அப்ப வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எப்பவுமே விளக்கமா நம்ம சில பழமொழிகளை நம்ம தவறா புரிஞ்சுக்குவோம். ஒரு சில வார்த்தைகளை நம்ம மாத்தும் போது அதனுடைய பொருளே மாறிடுது. இப்போ இந்த இடத்துல புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, எல்லாம் ஜென்ரலா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா இது ஒரு பண்பை மட்டும்தான் குறிக்குது, அந்த சாப்பிடக்கூடிய அந்த ஒரு பண்பை மட்டும்தான். ஆனா இதனுடைய மாண்பை இதனுடைய பெருமையை சொல்லக்கூடிய விதமாக இந்த பழமொழி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? சோ புலி பசித்தாலும் புல்லை அல்ல பிள்ளையை தின்னாது. எது நம்மளுடைய பிள்ளைவா? இல்ல, அதனுடைய குட்டிகளை அது ஒருபோதும் சாப்பிடாது. ஏன்னா சில விலங்குகள் அதிகமா பசி எடுக்கும் போதோ இல்ல அந்த பிரசவ காலங்கள்ல, அதாவது அந்த குட்டிகளை போடும்போது, குட்டிகளை ஈனும்போது அதுக்கு அந்த டைம்ல, இப்ப நம்ம எல்லாம் பிரசவ காலத்துல நம்மளுக்கு அந்த கர்ப்பப்பை புண்ணாகும் போது நம்ம மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அதை சரி பண்ணணும்னு, நம்ம உடல்நிலை சரியாகணும்னு சில மருந்துகள்லாம், நாட்டு மருந்துகள்லாம் எடுத்துப்பாங்க. சோ அதே மாதிரி சில விலங்குகள் அந்த டைம்ல அது ஈன்ற குட்டிகளை அது சாப்பிட்டுரும். அதுக்கு அதுதான் மருந்து. அதாவது அதிகமா பசி வர்ற காலத்திலயும் சரி, இந்த மாதிரி பிரசவித்த காலத்திலயும் சில குட்டிகளை அதுவே சாப்பிடுறது. ஒரு சில விலங்குகள், அதாவது சிங்கம், நாய், பூனை, இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு சில விலங்குகள் அந்த மாதிரி செய்யறத பார்த்திருப்போம். ஆனா இதுல இருந்து டோட்டலா வேறுபட்டது இந்த புலி இனம்.
எத்தகைய சூழ்நிலையிலையும் எந்த கடுமையான பஞ்சம் வந்தாலும் எந்த சூழ்நிலை சாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவானாலும் உயிரை விடக்கூடிய சூழ்நிலையா இருந்தாலும் தன் குட்டிகளை அது வந்து காப்பாற்றுமே தவிர அது வந்து எடுத்துக்காது, அதை வந்து கொண்டு அது சாப்பிடாது. சோ எத்தகைய ஒரு பெருமை அந்த புலி வந்து, அது ஒரு விலங்காக இருந்தாலும் தன் குடும்பத்தை எவ்வளவு பாதுகாக்குது, அதனுடைய தாய்மையை போற்றக்கூடியது, அதனுடைய மாண்பை போற்றக்கூடியது, அதனுடைய சுயமரியாதை, தன்மானம். சோ இது எல்லாமே வந்து பெருமைப்படுத்தக்கூடிய விதமா தான் இருக்கு. அதனாலதானோ என்னவோ இதை தேசிய விலங்கா அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு விலங்கே வந்து இத்தகைய தன்மானத்தோட தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்காம எத்தகைய சூழ்நிலையிலையும் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்குது. கொள்கையிலிருந்து அது மாற மாட்டேங்குது. இதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். நமக்கு எத்தனை ஒரு கஷ்டம் வந்தாலும், எத்தனை வறுமைப்பட்டாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், உயிரே போகக்கூடிய நிலையில இருந்தாலும் நமக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும்ல. இப்ப வந்து அதாவது ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரியா இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு சில சூழ்நிலையில என்ன செய்வாங்க, அவங்க வந்து நான் வந்து லஞ்சமே வாங்கக்கூடாது, நான் எதுக்கும் வந்து இது இப்ப இறங்கி போக கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்ப ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்க இறங்கி போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதுல இருந்து அவங்க வந்து மாற மாட்டாங்க. அப்படி மாறிட்டாங்க அப்படின்னா அவங்க அத்தனை வருஷமும் வந்து காப்பாத்தின பேர் எல்லாமே போயிடும். பிளஸ் அவங்க வந்து செய்யக்கூடிய அந்த ஒரு சின்ன தவறு அவங்கள மட்டும் அது பாதிக்காது, அங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து பாதிக்கும், அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிரும். சோ இதை வந்து நம்ம யோசிக்கணும். இது வந்து நல்ல கொள்கைகளோட ஒரு நல்ல பழக்க வழக்கங்களோட நம்ம இருக்கும்போது எத்தகைய சூழ்நிலையிலையும் சோதனைகள் வந்தாலும் அதை நம்ம வந்து அதுல இருந்து கீழே இறங்காம நம்ம வந்து பார்த்துக்கணும். இது வந்து நான் சொல்லக்கூடியது நல்ல கொள்கைகளுக்காக தான். சிலர் வந்து வரட்டு கௌரவம் பிடிவாதம், அதாவது நான் வந்து இதை இன்னொரு விதமாகவும் நம்ம வந்து பார்க்க முடியும். எப்படின்னா, நான் ஒரு பெரிய ஒரு பணக்காரனா இருந்துட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் வந்து கீழே இறங்கிட்டேன், ஏதோ ஒரு இதுல எனக்கு குடும்ப கஷ்டம், நான் வந்து வறுமைக்கு வந்துட்டேன், ஆனா நான் வந்து பணக்கார லைஃப்லயே நான் இருந்துட்டேன். சோ அந்த லைஃப்ல இருந்து என்னால கீழே வந்து நான் திரும்ப என் குடும்பத்தை காப்பாத்தணும்னா நான் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். அப்ப நான் வந்து வரட்டு கௌரவமோ பிடிவாதமோ இதோ பார்த்துட்டு புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்ற மாதிரி முதல்ல எடுத்துக்கிட்டோமே, அந்த மீனிங் மாதிரி நான் இருந்தேன்னா என் குடும்பம் என்னத்துக்காகும்? அப்ப இது எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்ற ஒரு இதையும் நம்ம வந்து பார்க்கணும். நல்ல கொள்கைகளுடைய, அதாவது மத்தவங்க குடும்பத்தை கெடுக்காம, மத்தவங்களுடைய பொருளை அபகரிக்காம, ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு தன்மானத்தை விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் அந்த மாதிரி வந்து கீழே இறங்காம நம்ம பார்த்துக்கணும். அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றவும் செய்யணும் இல்லையா? சோ இதை வந்து எடுத்துக்க கூடிய அந்த பொருள்ல தான் இருக்கு. 2 விதமாகவும் இருக்கு. நம்ம வந்து நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை பார்த்துக்கணும். இதுதான் வந்து இன்றைய முக்கியமான பதிவு. முன்னோர்கள் இதுதான் இந்த பழமொழி மூலமா சொல்லியிருக்காங்க. சோ முன்னோர்கள் எது சொன்னாலும் அதுல ஒரு காரண காரியம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா என்ன சொல்லியிருக்காங்கன்றத கேட்கணும். அதுதான் நம்மளுடைய கடமை. சோ மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி, உண்மையான அர்த்தம் இல்லை இன்ஃபர்மேஷன் எதனாலும் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.